ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் எதுக்காக பண்ணணும், என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நீங்கள் பாடியில் சேர்த்து வச்சுருக்க அந்த எக்ஸ்ட்ராவான ஃபேட்டை மட்டும் தான் லூஸ் பண்ணணும். மசில்ஸ் வந்து ரீட்டெயின் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு அதுக்கான வெயிட்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். அடுத்தது வந்து ஓவரால் ஹெல்த்து. நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் மூலிமா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸ்க்கும் வந்து ஒர்க் அவுட் கொடுக்க நம்ம பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது கீழே குனிஞ்சு நிமிர்றது, அதுக்கப்புறம் படி ஏறுறது, கீழே உட்காந்து எழுறது, அதுக்கப்புறம் கேரி பேக்ஸ் தூக்குறது, இந்த மாதிரி டே டு டே மூமெண்ட்ஸ் வந்து பெயின் இல்லாமல் உங்களோட ஹெல்த்தை வந்து ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் ரொம்பவே அவசியமான ஒன்று. இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அண்ட் ஜெண்டர் எல்லாருமே அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பேர் பண்ண முடிஞ்ச வெயிட்லேருந்து ஆரம்பித்து கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜிம்முக்கு போனதில்லை, எனக்கு எக்ஸசைஸ் ரொட்டீனு, ஒர்க் அவுட்ஸு, ட்ரெயினிங் இது பற்றிலாம் எதுவுமே தெரியாதுன்னு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஒரு பேசிக்கான ஒர்க் அவுட்க்கு வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தான். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜிம் போகணும் அப்படின்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லை, 2 வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கிட்டு 1 லிட்டர் பாட்டில் 2 கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸு, ரெசிஸ்டன்ஸ் டியூப்ஸு, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டம்பிள்ஸு. இதில் அட்ஜஸ்டபுளும் இருக்குது, ஃபிக்ஸ்டு வெயிட்டும் இருக்குது. ஸோ லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ரொக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து அந்த ஹேண்டிலோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கெட்டில் பெல்லு. ஸோ இதுவும் வந்து இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம பேசிக் பாடி மூமெண்ட்ஸ்க்கு வீட்டிலேருந்தே வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து வெயிட்ஸு லிஃப்டிங் அப்படின்னு சொன்னோடனே மஸ்குலரான பாடி, அதுக்கப்புறம் ஹெவி லிஃப்டிங் அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து பாடியை ஒரு ஷேப்பில் ஃபிட்டாக வந்து கரெக்டாக லீனாக டோண்டாக வச்சுக்கணுன்னா ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் அவசியமாக எல்லாருமே பண்ணி ஆகணும். ஒரு 20 மினிட்ஸு பேசிக் ஒர்க் அவுட்ஸை ப்ராப்பரான ஃபார்மை கற்றுக்கிட்டு பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.